k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். Find x, y and z given that the number x, 10, y, 24, z are in AP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு AP கொடுத்துட்டாங்க. APல வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்கிற மிஸ்ஸிங் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்கிற இடத்துல XYZன்னு கொடுத்துருக்காங்க. அந்த XYZோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் ஒரு ஏபின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் போகலாம். தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். x, 10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் XYZ ஆகியவற்றின் மதிப்பு காண்க. அதே தான் ப்ரீவியஸ் சம்மில் நம்ம கேவோட வேல்யூ கேட்டாங்க. இதே மாதிரி இங்கே XYZோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x, 10, y, 24, z, APன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து T1, இது T2, T3, T4, T5 எழுதலாமா? எழுதிட்டு AP என்ன? AP கண்டுபிடிக்கிறதுக்குன்னா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T1. இதுதான கண்டிஷன். அப்போ T2 வேல்யூ என்ன? 10 மைனஸ் T1 வேல்யூ என்ன? X ஈக்குவல் டு T3 வேல்யூ என்ன? Y மைனஸ் இது என்ன? T2 வேல்யூ என்ன? 10. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் போட்டு இந்த ஆல்ஃபபெட்ஸில் ஒரு பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ 10 ப்ளஸ் இந்த பக்கம் இருக்க மைனஸ் 10 இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 10 ஆகும். அப்போ 10 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு y ப்ளஸ் எக்ஸ்ன்னு மாறுமா? அப்போ y ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் T4 மைனஸ் T3 ஈக்குவல் டு T3 மைனஸ் T4 இது கண்டுபிடிக்கலாமா? அப்போ T3 வேல்யூ என்ன? T4 வேல்யூ என்ன? 24 மைனஸ் T3 வேல்யூ என்ன? y ஈக்குவல் டு T3 வேல்யூ என்ன? y மைனஸ் T2 வேல்யூ என்ன? 10. அதுதான் போட்டிருக்கேன். அப்போ நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். 24 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு y ப்ளஸ் y. அப்போ y ப்ளஸ் y 2y. 24 ப்ளஸ் 10 34. அப்போது 34 டிவைடட் பை 2 என்ன? 17. அப்போ y ஈக்குவல் டு 17. y ஈக்குவல் டு 17 அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ இந்த y வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நமக்கு x வேல்யூ கிடச்சிருமா? அதை தான் நான் பண்ண போகிறேன். அப்போ y ப்ளஸ் x ஈக்குவல் டு 20. அப்போது 17 ப்ளஸ் x ஈக்குவல் டு 20யா? ஏன்னா y வேல்யூ நமக்கு 17ன்னு தெரியும். ஸோ அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போது x ஈக்குவல் டு 20 மைனஸ் 17 3. அப்போ x ஈக்குவல் டு 3. அப்போ நம்மளோட x வேல்யூ என்ன? 3. இதுதான் நம்மளோட x வேல்யூ, இது y வேல்யூ. நெக்ஸ்ட் இதையும் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து நம்ம z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் z வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னா அதர் லாஸ்ட் சீக்வன்ஸாக இருக்குது. என்ன? T5ஆக இருக்குது. அப்போ T5க்கு வந்து நம்ம கண்டிஷன் தான் பார்க்கணும். அப்போ T5 கண்டிஷன் என்ன? T5 மைனஸ் T4 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? T5 வேல்யூ என்ன? Z மைனஸ் T4 வேல்யூ 24ன்னு நமக்கு தெரியும். ஈக்குவல் டு T4 24 மைனஸ் y. ஓகேவா? அப்போ Z ஈக்குவல் டு மைனஸ் 24 ஈக்குவல் டு 24 மைனஸ் y வேல்யூ என்ன? 17 நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ இதே மைனஸ் பண்ணால் என்ன? அப்போது 24 மைனஸ் 7 இந்த பக்கம் இருக்க மைனஸ் 24 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 24 ஆகும். அப்போது 24 மைனஸ் 17 என்ன? 24 மைனஸ் 17 வந்து 7. ரிமைனிங் 1 இருக்குது. 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ 7. அப்போ 7 ப்ளஸ் 24 என்ன? 31. அவர் z வேல்யூ இஸ் 31. இதுதான். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 17, z ஈக்குவல் டு 31. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.